திமுகவுக்கு இது ஒரு வாழ்வாசாவாக போராட்டம், அதிமுகவுக்கு அதே வாழ்வாசாவாக போராட்டம். முஸ்லீம் ஓட்டு ஒரு ஓட்டு அதிமுக கொடுக்காது. விஜய் அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணிக்கு போனால் சீமானுடைய ஆதரவும் மறைமுகமாக அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு. அதாவது என்டிஏ கூட்டணியில் விஜயும் வருவார், சீமானும் ஆதரிப்பாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது எப்படி சார் சாத்தியம்? எல்லாருமே பக்கம்ட்டா 2 முனை தானே போட்டியே இருக்க போகுது. எப்படியாவது திமுகவை தோல்வி அடைய வைக்கணும் பிஜேபி, இதுதான் நோக்கம். இதில் மயிரிழையில் தப்பினால் கூட எடப்பாடியையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா பல எதிரிகள் எடப்பாடி. வேலுமணியே முதலமைச்சர் நாற்காலிக்கு புலி பறித்து கொண்டு இருக்கிறார். திமுக ஒரு பக்கம் ஆபத்து, பிஜேபி ஒரு பக்கம். வெற்றி பெற்றாலுமே அதிமுக எம்எல்ஏக்களை பிஜேபி விலை கொடுத்து வாங்கி பிஜேபி தலைமையில் ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையை வழியாக செய்வதற்கு பிஜேபி இப்போ இருந்தே தயாராக இருக்கு. ஒரு பெரிய யுத்தம் இருக்கு. எடப்பாடியில் ஒரு கட்சி வந்து சேர்ந்ததே அதாவது காலத்தால் அழிக்கப்பட முடியாத விஷயம். திமுக என்ன நினைக்குது, இந்த முறை நம்ம வரலைன்னா 5 வருஷம் பின்னோக்கி போயிடும். திருடியதை பூரா பிஜேபி இன்கம் டேக்ஸையும் வசூல் பண்ணிடுவான். அதிமுக மீண்டும் தோற்றுனா எடப்பாடி லாய்க்கில் முடிவு பண்ணிடும். அப்போ ஜெயிக்க வைக்கணும். விஜய் வந்தால் அது ஒரு 10%. விஜய் எப்படியாவது பிஜேபி கொண்டு வந்து விஜய்க்கு 10 இருக்கு, 10 குறைந்தபட்சம். ஏன்னா 1 கோடி இளம் வாக்காளர்களும் ஒரு புதிய அரசியலை எதிர்பார்க்குறோம். 3வது ஒரு சக்தி வந்தால் இந்த சக்தி ஒரு நம்பிக்கையான ஆளாக இருப்பாங்க. இப்போ அக்டோபர் 27 விஜய் வந்ததுக்கு பின்னாடி சீமானுக்கு அந்த டிமாண்ட் போச்சு. ஏக்நாத் ஷிண்டேவை போல அதிமுக உடைப்பதற்கு பிஜேபி முயற்சி பண்ணது. அதுக்கு சில பேர் விளைவாய் விட்டார்கள். தங்கமணி, வேலுமணி, வீரமணி, இந்த ஹெல்த், விஜய் பாஸ்கர். அதனால் இப்போ நேரடியாக என்ன பண்ணுறாருன்னா, நேரடியாக அமித்ஷாவும் எடப்பாடியும் நேரடியாக பேசுவதாகத்தான் ஒப்பந்தம். இதுக்கு நடுவில் திமுக தரப்பில் என்ன நடக்குதுன்னா, கனிமொழிப்பு அறிவாலயத்தில் வந்து அலுவலகம் போட்டு உட்காந்துருச்சு. உதயநிதி சில சீனியர் அமைச்சர்களை அடுத்த தடவை சீட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவினுடைய ஆட்சி குறித்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லா பக்கம் பார்க்க முடியுது. ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் வந்து கொஞ்சம் மிகப்பெரிய அளவில் பாதிச்சுது. தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே வருது. அதை எதிர்த்து வந்து எதிர்கட்சியினரும் பாஜகவினரும் நிறைய பேர் வந்து போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா 200 தொகுதிகள் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. 150 தொகுதி வந்து இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த வேட்பாளர்லாம் போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 200 தொகுதிகள் சாத்தியமா? 26 என்ன ஆகும் சார்? இவங்களுக்கு பாசிபிளாக இருக்குமா? இல்லை, இப்போது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு, அமர்வதற்கு அதற்கான வியூகங்களை இப்போவே வகுக்க ஆரம்பித்து விட்டார்கள். விஷன் 200, 200 தொகுதிக்கு, ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் வாக்காளர்கள். ஒரு வாக்காளர்களுக்கு 2000 ரூபா கொண்டு போய் சேர்த்துறோம். 40 கோடி ரூபாய் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு. நீங்கள் மறுபடியும் ஒரு 10 கோடி ரூபா பூத்து கமிட்டிக்கு, கட்சி செலவுக்கு, போஸ்டர், இப்படி 10 கோடி ரூபா. அப்போ ஒரு தொகுதிக்கு 50 கோடி ரூபாய். 200 தொகுதிக்கு ஏறக்கூடிய 10,000 கோடி ரூபாய். செந்தில் பாலாஜி, நேரு, ஏவா வேலு, இப்படி 3 பேரிடம் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி கொங்கு பெல்ட், மேற்கு மாவட்டம். நேருவுக்கு தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி, மதுரைக்கு கீழே. அதில் மூர்த்தியும் இருக்கிறார், மூர்த்தியும் கலந்து கொள்வார். இந்த தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதி, திண்டிவனம், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், ஒசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஏவா வேலு, இந்த 10,000 கோடி ரூபா இப்படி 4ஆக பிரிக்கப்பட்டு அதற்கான வேலைகளெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பூத்து கமிட்டி, வாக்காளர்களுக்கு 2000 ரூபா கவரில் போட்டு கொடுக்கணும். இதுதான் இந்த விஷன் 200. இதையே
எடப்பாடி தரப்பும் இதை முறியடித்து எப்படியாவது நம்ம ஆட்சிக்கு வரும். திமுகவுக்கு இது ஒரு வாழ்வாசாவா போராட்டம், அதிமுகவுக்கு அதே வாழ்வாசாவா போராட்டம் தான். இப்போ அதிமுகவில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, பிஜேபி சேர்ந்தது ஒரு மைனஸ். முஸ்லீம் ஓட்டு ஒரு ஓட்டு அதிமுக கொடுக்காது, அப்படியே எல்லாம் திமுகவுக்கு போயிடும். திமுகவுக்கு இந்த பிஜேபி கூட்டணி அதிமுகவில் வந்த பிறகு முஸ்லீம் வாக்கு அப்படியே திமுகவுக்கு அதிமுகவை தள்ளி விட்டுருச்சு. கிறித்துவர்கள் 3%, பிஜேபி இருந்தால் அந்த ஓட்டு அங்கே விழுகாது. 20% வாக்கு அப்படியே திமுக பக்கம் போயிடுச்சு. திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 20% வாக்கு இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் விஜய் அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணிக்கு போனால் சீமானுடைய ஆதரவும் மறைமுகமாக அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய அண்ணன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி வெற்றி பெறுவதற்கு அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, அந்நிய செலாவணி மோசடித்துறை, ஃபாரின் வெளிநாட்டு வங்கி வழியாக வராமல் ஹவாலாவில் வந்ததை கண்டுபிடிப்பதான் அந்நிய செலாவணி மோசடி கூட்டுற ஃபெரா. அப்போ இத்தனை துறைகளும் களமிறக்கப்படும். அதாவது என்டிஏ கூட்டணியில் விஜயும் வருவார், சீமானும் ஆதரிப்பார். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது எப்படி சார் சாத்தியம்? எல்லாருமே பக்கம்ட்டா 2 முனை தானே போட்டியே இருக்க போகுது. இல்லை, அதாவது எப்படியாவது திமுகவை தோல்வி அடைய வைக்கணும், பிஜேபி அதிமுகவை வெற்றி அடைய வைக்கணும், இதுதான் நோக்கம். இதில் மயிரிழையில் தப்பினால் கூட 5 வருஷம் இந்த கூட்டணி மெயின்டைன் பண்ண முடியாது. ஏடிபி கூட்டணி மெயின்டைன் பண்ண முடியாது, பிஜேபியும் மெயின்டைன் பண்ண முடியாது, எடப்பாடியையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா பல எதிரிகள் எடப்பாடிக்கு. வேலுமணியே முதலமைச்சர் நாற்காலிக்கு குழி பறித்து கொண்டு இருக்கிறார். செங்கோட்டையனை வச்சு தங்கமணி குழி பறிச்சுட்டு இருக்கார். எடப்பாடி நாற்காலிக்கு அவ்வளோ ஆபத்து. திமுக ஒரு பக்கம் ஆபத்து, பிஜேபி ஒரு பக்கம். வெற்றி பெற்றாலுமே அதிமுக எம்எல்ஏக்களை பிஜேபி விலை கொடுத்து வாங்கி பிஜேபி தலைமையில் ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலைகளை வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் வழியாக செய்வதற்கு பிஜேபி இப்போ இருந்தே தயாராக இருக்குது. பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருடம் 10 வருஷத்துக்கு முன்பே வேலை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி தான் இந்தியாவில் பல மாநிலங்களை அவர்கள் பிடிச்சதை ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிடுவோம். நம்மளால் 10 நிமிஷம் முன்னாடி தான் வேலை ஆரம்பிப்போம். அப்போது பிஜேபிக்கு ரொம்ப அவசியம் எது? திமுகவை தோற்கடிக்கணும், அதிமுக வெற்றி வர வச்சு அதை அதிமுக வெற்றி பெறணும்னு இல்லை, அப்படி ஜெயிச்சாங்கன்னா அதில் அவங்களுடைய தலைமை கொண்டு வந்துடணும், அதுதான் அவங்களுடைய. இல்லை அதுதான். ஆனால் எடப்பாடி அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டார். அது ஒரு பெரிய யுத்தம் இருக்குது. பிஜேபி எளிதாக விழுங்குவதற்கு எடப்பாடி அனுமதிக்க மாட்டார். எடப்பாடியில் ஒரு கட்சி வந்து சேர்ந்ததே மாறா, அதாவது காலத்தால் அழிக்கப்பட முடியாத விஷயம். அப்போ எடப்பாடி அந்த அதிகாரத்தை ஈஸியாக விட்டுற மாட்டார். அதிகாரம் வந்தால் தான் சசிகலாவை, ஓபிஎஸ்ஸை, தினகரனை, திமுகவை, பிஜேபியை இத்தனை பேரை சமாளிக்க முடியும். உள்ளே இருக்கக்கூடிய துரோகிகளான வேலுமணி, தங்கமணி, வீரமணி, நத்த விஸ்வநாதன், இவ்வளோ பேரை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு எடப்பாடிக்கு இருக்குது. அப்போ திமுக என்ன நினைக்குது? இந்த முறை நம்ம வரலைன்னா 5 வருஷம் பின்னோக்கி போயிடுவோம். திருடியதை பூரா பிஜேபி இன்கம் டேக்ஸ் வசூல் பண்ணிடுவான். அப்போ இதையும் காப்பாற்றணும். திமுகவுக்கு வாழ்வா சாவா போராட்டம். அதே போராட்டம் எடப்பாடிக்கு தன்னை காப்பாற்றிக்கணும். வேலுமணி, தங்கமணி, வீரமணி இருந்து காப்பாற்றிக்கணும், பிஜேபி இருந்து காப்பாற்றிக்கணும், தன்னுடைய பதவியை தக்க வைக்கணும். பதவியிலேனா மதிக்க மாட்டான். அதிமுக மீண்டும் தோற்றுனா எடப்பாடி லாய்க்கிலின்னு முடிவு பண்ணிடும். அப்போ ஜெயிக்க வைக்கணும். இல்லை, இப்போ அவருடைய லாஸ்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா தொடர்ந்து ஒரு 10 தேர்தலுக்கு மேலே தோல்வி பெற்றிருக்காரு. அப்படிங்கிற நிலையில் இப்போ இந்த சட்டமன்றம் மட்டும் ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கா அவங்கள்ட்ட? இல்லை, போன சட்டமன்ற தேர்தலில் திமுக இவ்வளோ வலுவாக கூட்டணி வச்சுருந்தோம், 3% தான் அவர் தோற்றுருக்கார். சில இடங்களில் 500, 1000. நீங்கள் டி நகரில் 75 ஓட்டு, ஜெய கருணாநிதிக்கும் சந்தியாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம்? 75 ஓட்டு. இப்படி பல இடங்கள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு ஒரு 3% வாக்கு பத்தலை. விஜய் வந்தால் அது ஒரு 10% வந்துடும். விஜய் எப்படியாவது பிஜேபி கொண்டு வந்துடும். விஜய்க்கு 10 இருக்குது. 10 குறைந்தபட்சம். ஏன்னா ஒரு அனுமானம் தான், 1 கோடி இளம் வாக்காளர்கள் இருக்காங்க.
1 கோடி இளம் வாக்காளர்களும் ஒரு புதிய அரசியலை எதிர்பார்க்குறான். அதிமுக திமுகவை அவனுக்கு பிடிக்கல. அதிமுக திமுக 2 இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய எந்த கொள்கையும் இல்லை. இந்த பக்கம் உதயநிதிக்கு ஓட்டு போட்டால் அவர் இன்னொரு 5 லட்சம் கோடி திருடுவார். இந்த பக்கம் அன்னை ரெட்டலை ஓட்டு போட்டால் எடப்பாடி, வேலுமணி, தங்கமணி, இப்படி. இதில் என்ன மக்களுக்கு என்ன கிடைக்குது? எந்த அதிரடியும் எந்த அதிர்ச்சியும் இல்லை. அப்போ என்ன நினைக்கிறாங்க? ஒரு மாற்று கட்சி தேவை. அதான் சீமானுக்கு 7%. 50 லட்சம் பேர் ஓட்டு போட்டான். சீமா சொந்த ஊரான அரணையூர்லேருந்து சென்னைக்கு வர பஸ்ஸுக்கே காசு இல்லாமல் வந்தார். இன்றைக்கி பல ஆயிரம் கோடி சேருது. எப்படி? 3வது ஒரு சக்தி வந்தால் அந்த சக்தி ஒரு நம்பிக்கையான ஆளாக இருப்பாங்க. திராவிட இயக்கங்களிலிருந்து அதிகாரத்தை மீட்டெடுப்பார்கள். அப்படி நம்பி தான் ஓட்டு போடுறான். இப்போ அக்டோபர் 27 விஜய் வந்ததுக்கு பின்னாடி சீமானுக்கு அந்த டிமாண்டு போச்சு. அது விஜய் ஓவர்டேக் பண்ணிட்டாரா? விஜய் ஓவர்டேக் பண்ணிட்டார். விஜய்க்கு கூடிய கூட்டத்தை பார்த்தா அது ஒரு 10% வாக்கை தக்க வைப்பார்னு ஒரு நம்பிக்கை வருது. அதனால தான் எடப்பாடியே கூட்டணி பேசினார். சீமான் பேசினார் தனக்கு ஆதரவு தர சொல்லி. இவர் நான் முதலமைச்சர் வேட்பாளர்னு இருக்கார் விஜய். அப்புறம் எப்படி இன்னொரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு ஆதரவு தருவார்? அதனால் அந்த பேச்சு வந்து முடிஞ்சு போச்சு. அது சரிதானே சார்? அது சரிதானே? ஆமாம் ஆமாம். எடப்பாடி விஜய் ஒரு கட்ட பேச்சுவார்த்தை. அதில் துணை முதலமைச்சர் கேட்டார் விஜய். எடப்பாடி 234க்கு 117 வந்தால் 18 வந்தால் போதும், உடனே முதலமைச்சர் நாற்காலி நோக்கி நகர்ந்துடுவார். விஜய் தேவையில்லை. விஜயோடு கூட்டணி வைத்து, பாமகவோடு கூட்டணி வைத்து தேர்தலில் 101 சீட் ஆட்சி அமைப்பதற்கு மேலே 1 சீட் வந்தால் யாரும் வேண்டாம். நான் முதலமைச்சரில் தான், யாருக்கு முதலமைச்சர் கிடையாது. சொந்த கட்சியிலேருந்து வேலுமணி கேட்டுட்ருக்கார். ஓபிஎஸ் இருந்த அந்த இடத்த எனக்கு கொடுங்க, ஓபிஎஸ் இருந்த இடத்த எனக்கு கொடுங்க. துணை முதலமைச்சராக இருந்தாரா, இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரா, அதை கொடுங்கன்னு டெல்லி வழியாக ப்ரெஷர் கொடுக்குறாரு. ஜக்கி அவருக்கு ரொம்ப நெருக்கம். ஜக்கி வழியாக ப்ரெஷர் கொடுக்குறாரு. திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடிக்கு நெருக்கம். திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறார், எனக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் கொடுங்க, துணை முதலமைச்சர் கொடுக்குன்னு. யார்கிட்ட பேசுகிறாரு? கூட இருக்கிற சீனியர்கிட்ட பேசுகிறாரு. அப்போது அவர்கள் எல்லாம் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. வேலுமணியை கூட வச்சுக்கோங்க. வேலுமணி மேற்கு மண்டலம் பூரா செலவு பண்ணுவார். உள்ளாட்சி துறையில் அடித்து வச்சுருக்கிற பல ஆயிரம் கோடி, குப்பையில் இருக்கிற கான்ட்ராக்ட் வச்சுருக்கிற போன ஆட்சியில் கொடுத்தவர் தான் இந்த ஆட்சியிலையும். கீழக்கரை சதக்கு ஜலால், இந்த நபர் இன்றைக்கி வேலுமணி தம்பியோட துபாயில் பல லட்சம் கோடியை வச்சு ஹவாலா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவருக்கு அதிகாரம் தேவை. யாருக்கு? வேலுமணிக்கு. எப்படியா துணை முதலமைச்சர் ஆகணும். ஏன்? பணம் அளவுக்கு அதிகமாக வந்துருச்சு. இப்போ இனிமேல் என்ன தேவை? அதிகாரம் தேவை. அப்போ எடப்பாடி நாற்காலி எப்போ வேண்டுமானாலும் குறி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்? உள்கட்சியால், திமுகவாலேயோ பிஜேபியா குறி வைக்கப்படவில்லை. யாரால் குறி வைக்கப்பட்டிருக்கு? உள்கட்சிக்குள்ளேயே துரோகிகள் உருவாகியிருக்காங்க. அப்போ இதையும் சமாளிக்கணும். இதற்காக எப்பாடுபட்டாவது ஆட்சி அதிகாரத்துக்கு அமர்ந்தே சேரணும். இப்போ எடப்பாடி யாரையும் கட்சி விட்டு நீக்கிறது இல்லை. ஆனால் ஜெயலலிதா இருந்தால் 24 மணி நேரத்தில் நீக்கிறோம் அந்த அம்மா. ஏன் நீக்க முடியலன்னா இன்னும் தன்னுடைய கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரல. ஏக்நாத் ஷிண்டேவை போல அதிமுக உடைப்பதற்கு பிஜேபி முயற்சி பண்ணுது. அதுக்கு சில பேர் விளைவை விட்டார்கள். தங்கமணி, வேலுமணி, வீரமணி, இந்த ஹெல்த் விஜயபாஸ்கர். அதனால் இப்போ நேரடியாக இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நேரடியாக அமித்ஷாவும் எடப்பாடியும் நேரடியாக பேசுவதாகத்தான் ஒப்பந்தம். இதுக்கு நடுவில் திமுக தரப்பில் என்ன நடக்குதுன்னா, கனிமொழி இப்போ அறிவாலயத்தில் வந்து அலுவலகம் போட்டு உட்காந்துருச்சு. உதயநிதி சில சீனியர் அமைச்சர்களை அடுத்த தடவை சீட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறார். அப்படி சீட்டு கொடுத்தா அவர்கள் எனக்கு கட்டுப்பட மாட்டாங்க. துரைமுருகனோ ஐ பெரியசாமியோ பல பேர்
தனக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள். அவருக்கு சீட்டு கொடுக்காதீங்க. சீட்டு கொடுக்கலைன்னா அவர்கள் நீங்கள் வெற்றி பெற முடியலைன்னா சாதாரண நபர்கள் தான், முன்னாள் எம்எல்ஏ தான். இவர் அமைச்சராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம். மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு திமுகவுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இப்போ சேகர் பாபுவுடைய மாவட்டத்தை வடசென்னை 2 உடைக்கணுங்கிறாரு. யார்? உதயநிதி. அப்பா வேண்டாங்கிறார். மயிலை வேலுடைய மாவட்ட செயலர் 2 உடைக்கணுங்கிறார். அப்பா வேண்டாங்கிறார். அவங்களுக்குள்ளே ஒரு மோதல். நீங்கள் மா சுப்பிரமணியனுடைய அந்த மாவட்டத்தை 2 பிரிக்கணுங்கிறார். சுப்பிரமணியம் தம்பி நீங்கள் என்ன வேணால் செய்யுங்கிறார். அவங்க அப்பா அவசரப்படாத, அவங்க பிரிச்சிங்கன்னா அதிருப்தி தேர்தலில் எதிரொலிக்கும். எவ்வளோ ஓட்டு போடாத, நீ பேசாமல் போனான்னு சேகர் பாபு வடசென்னையில் சொல்லிடுவார். அதிமுக போட்டுருவாங்க. அதான் சார், இப்போ உதயநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்குமே ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது தொகுதிகளில் வந்து யார் வேட்பாளர் போகிறது, யாருக்கு இந்த மாவட்ட செயலாளர் பதவி அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்குது. இல்லை, அது இப்போ சேகர் பாபு மாவட்டம் 2 பிரிக்கணுங்கிறாரு. ஏன் வேண்டாங்கிறாரு ஸ்டாலின்னா, தேர்தல் நேரத்தில் மனச்சோர்வாக இவர் வேலை செய்யலைன்னா நமக்கு பெரிய இழப்பு. மயிலாப்பூர் அதே மாதிரி, சென்னை அதே மாதிரி, இப்படி பல மாவட்டங்களில் மாவட்டத்தை 2 பிரிக்கணும்னு உதயநிதி தன்னுடைய ஆதரவாளர்கள் இளைஞர்களை ஒரு லிஸ்ட்டு வச்சுட்டு பேசுகிறார். ஆனால் கருணாநிதி ஸ்டாலினுக்கு என்ன புத்திமதி சொன்னாரோ, அவசரப்படாத, சீனியர்களை பாய்ச்சக்கூடாது. அவர்கள் தான் அந்த மாவட்டத்தினுடைய குறுநில மன்னர்கள். இப்போ சேகர்பாபு வடசென்னை எடுத்தால் அவர் தான் மன்னர். தென்சென்னை எடுத்தால் மா சுப்பிரமணியன் தான். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு மன்னர் இருக்காங்க. இவங்களை அதிகாரத்தை குறைத்தால் இவர்களாம் ரகசியமாக நமக்கு எதிராக போயிடுவாங்க. இப்போ கனிமொழி வேற துணை பொதுச்செயலாளர் ஆன பிறகு அறிவாலயத்திலே நாற்காலி போட்டு மேசை போட்டு அலுவலகம் ஓப்பன் பண்ணிடுச்சு. எதுக்காக? எதிர்காலத்தில் அந்த அம்மாவுக்கு முதலமைச்சர் ஆசை இருக்குது, கனிமொழிக்கும் முதலமைச்சர் ஆசை இருக்குது. அப்போ உதயநிதி முதலமைச்சரை அறிவிச்சா கட்சியில் பெரிய பூகம்பமே இருக்குது. அந்த பூகம்பம் வராமல் பார்த்து கொள்வது தான் இப்போ ஸ்டாலினுடைய வேலை. உங்கள் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.